அதாவது இதில் முக்கியமாக இந்த திருமணத்தில் பிரச்சனை அப்படின்னு கொடுக்கக்கூடிய முக்கியமான கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டால் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நான் பார்த்த நிறைய ஜாதகங்களில் சனி செவ்வாய் இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்குது இதில். அதாவது சில பேர் ஜாதகத்தில் சனி செவ்வாய் சமசப்தமமாக பார்த்து கொள்வது அல்லது பரஸ்பரம் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறது. இந்த மாதிரி ஜாதகங்கள் நிறைய நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு அஸ்ட்ராலஜி தெரிஞ்சதுன்னா நீங்களே கூட போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி ஜாதகங்களில் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த டைவர்ஸ் வரைக்கும் போகிற கேசஸ்லாம் இருக்குது. இல்லை ஒரே வீட்டில் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஆனால் தனித்தனி ரூமில் வாழ்வாங்க. 2 பேருக்கும் எந்த விதமான கான்டாக்டும் இல்லாமல், ஒரு இதுவே இல்லாமல் பரஸ்பரம் புருஷன் பொண்டாட்டின்னு வெளி உலகத்துக்கு தெரியுமே ஒழிய வீட்டுக்குள்ளே அவங்க தனித்தனியாக தான் வாழ்வாங்க. ஸோ இந்த மாதிரி கேசஸும் நிறைய இருக்குது. சில பேர் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய தசாபுக்தி காலம் அப்போ 6, 12 இந்த மாதிரி பாவங்கள் இயக்கத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அது டைவர்ஸில் போய் முடிஞ்சிடும். அதே மாதிரி திருமண பொருத்தம் அப்படிங்கிறது நிறைய பேர் பார்க்குறாங்க.